ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேரோட்டா இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனல் நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ நேற்று நிஃப்டியோட சார்ட் வந்து கிட்டத்தட்ட 85% போச்சு. ஸோ காலையில் அந்த 10 மணிக்கு ப்ரைஸ் இப்படி இருந்தது. 10 to அந்த இதுக்குள்ள வந்து ஒரு ஜம்ப் ஆச்சு. கரெக்டாக இந்த இடத்துல பிவட் பாயிண்டோட ரெசிஸ்டன்ட்டை தொட்டுச்சு. இங்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கூட, அதாவது கரெக்டாக நான் இங்கே எடுத்திருந்தேன், வெயிட் பண்ணேன். ப்ரைஸ் ப்ரீமியம் கரையிற மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டாப் லாஸ் நான் இங்கே போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆச்சு, வெளியில் வந்தாச்சு. அவ்வளோதான், ஒரே ட்ரேட் தான். நம்ம என்னதான் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுங்க. 22 days ஒரு ட்ரேட் பண்ணீங்கன்னா, டெய்லி ஒரு ட்ரேட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் போகாது, கம்மியாக போகும். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, மினிமம் நீங்கள் வந்து ஒரு 30,000 to 50,000 நீங்கள் மந்த்லி இருக்கலாம். வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 25,000 30,000 சொல்றேன். ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க மாசம் ஒரு 30,000 இருந்து 40,000 சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு 200 லாட்ஸ் அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்றேன்னு வைங்க. கரெக்டா மாசம் 22 நாளைக்கா நான் 18 ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு 4 நாள் எனக்கு அது ட்ரேட் கிடைக்கலன்னா நான் எடுக்க மாட்டேன். 14 ட்ரேடு கூட எடுப்பேன்னு வைங்க. அது போதும் நம்மளுக்கு. சரிங்களா? ரொம்ப காலையில் ஒரு ட்ரேட், சாயங்காலம் ஒரு ட்ரேட்லாம் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு வந்து அது பண்றோம், பிளஸ் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம், இதுவே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இப்போ கெயின்லாம் போட்டிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் மந்த் 15 days, நெக்ஸ்ட் மந்த் 15 to 20 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள அது கண்டிப்பா 300, இப்போ 237 இருக்கு, 237 235 சம்திங் இருக்கு. நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள 275ல இருந்து 300 ரீச் ஆகும். அப்போ நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? கெயில் கொடுத்துருக்கேன். அப்புறம் போன மாசம் நான் அந்த டெஸ்டிங்காக ஒன்று பண்ணியிருந்தேன், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கெயில் உங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலா அது நான் சொல்லலை, பட் அது வந்து இந்த ஒரு 1 வீக்லயே வந்து அது மோர் தென் 20% போயிடுச்சு. ஓகே, நாளைக்கு நிஃப்டி சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நாளைக்கு வந்து 9:15 ஒரு நிமிஷம். நாளைக்கு நிஃப்டி சார்ட் பாத்தீங்க அப்படின்னா 9:15ல இருந்து ஒரு 12 வரைக்குமே, ஓகேங்களா, 12 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து செல்லு தான் ஆகும். ஓகேங்களா? கீழே தான் விழுற மாதிரி இருக்கு மார்க்கெட் நாளைக்கு 9:15ல இருந்து. ஸோ இந்த 9:15ல இருந்து நீங்க வந்து எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைக்குதோ, என்ன சொல்றது, எங்க ரெசிஸ்டன்ட் கிடைக்கும், சாரி, எங்க ரெசிஸ்டன்ட் பிரைஸ் இங்க இருக்குதுன்னா எங்க ரெசிஸ்டன்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க வந்து போலாம், நீங்க ட்ரேட் போலாம். சரிங்களா? முக்கியமா இந்த 9:15 to 12 o'clock வந்து எந்த இடத்துல கரெக்டா வந்து ஒரு பயங்கர ஃபால் இருக்கும் அப்படின்னா 10:30க்கு, இதோட இன்பிட்வீன். ஓகேங்களா? 10:30 ஒரு பெரிய கேண்டில் 10:25ல இருந்து ஒரு 10:35 40 வரைக்கும் வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு பெரிய ஃபால், ஒரு ரெட் கேண்டில் வரும். ஓகேங்களா? சோ அந்த இடத்த நீங்க ஒரு 10:25க்கு நீங்க 10:25 10:20க்கு நீங்க வந்து ஒரு செல் போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் நீங்க பிடிக்கலாம் அந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப நேரம் நம்ம எனக்கு இருக்கிறது பிடிக்காது. டக்குன்னு அந்த இடத்த இது பண்ணிட்டு அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துல வெளில வந்துடுவேன். நான் சப்போர்ட் அடிச்சுட்டுனா வெளில வந்துடுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் வைப்பேன். ரொம்ப பெருசாலாம் வைக்க மாட்டேன். ஃபுல்லா நல்லா இருந்தா நானே சொல்லுவேன், இதுல இருந்து பயங்கரமா மேல போக போகுது. அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் லாங்கா போவேன். நான் ஒரு 1.5 மணி நேரம், மேக்சிமம் ஒரு 2.5 hours, அவ்வளவுதான். அதுவும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு, 2.5 hours நீங்க அதுல இருக்கலாம் அப்படின்னா சொல்லுவேன். இதெல்லாம் வந்து 10:25 நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 10 minutesல ஒரு பெரிய கேண்டில் கிடைக்கும், நீங்க வெளில வந்துடலாம் டக்குன்னு. சரிங்களா? ஓகே, இப்போ 12 o'clock
12 o'clockல இருந்து $12.50 பை தான். ஓகேங்களா? இந்த 12 o'clock இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ட்ரேட் போலாம். சரிங்களா? 12 to 12:40 வச்சுங்க. 12 to 12:40, 12:50 கூட வேண்டாம், 40 வச்சுங்க. 12 to 12:40. ஸோ இங்க வந்து ஒரு பை இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சதுன்னா டக்குன்னு ஒரு ட்ரேட் எடுங்க. சரிங்களா? நான் எங்க ட்ரேட் பண்ணுவேன்றது நான் சொல்றேன் லாஸ்டா. அதுக்கப்புறம் வந்து 150ல இருந்து நடுவில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 150ல இருந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 150ல இருந்து 220, 215 வச்சுக்கோங்க, ஒரு பை. 220ல இருந்து 250 செல். அதுக்கப்புறம் 330 பை. ஸோ இப்படிதான் இருக்கும். பட் நான் வந்து இங்க ட்ரேட் எடுப்பேன். இந்த இடத்துல நான் 10:30 சொல்லி இருக்கேன்ல, 10:30 AM. ஸோ அந்த 10:25க்கு எதனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்துட்டே இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து ஒரு செல் போவேன் நான். சரிங்களா? ஸோ இந்த ஃபுல் டைம்லயும் நான் செல்ல இருக்க மாட்டேன். பர்டிகுலரா அந்த 10:25 அங்க வந்து எனக்கு கிடைச்சா மட்டும்தான், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாதான் நான் எடுப்பேன். 10:30க்கே கண்டிப்பா எடுப்பேன்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் நான் எடுப்பேன். சரிங்களா? அந்த டைமுக்கு இருந்தா மட்டும்தான் எடுப்பேன். இதுவும் அதே மாதிரி தான். இது கூட நான் பை போவேன். இது 10:30 போவேன்னு சொன்னேன். இது வந்து இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்ல கிடைச்சது. 12 o'clock மேல ஒரு சப்போர்ட்ல கிடைச்சது அப்படின்னா ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் போவேன். ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த இடம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் மோஸ்டா. இது வந்து நான் வாட்ச் பண்ணுவேன். கரெக்டான ஒரு இடம் கிடைச்சதுன்னா மட்டும் நான் போவேன். மற்றபடி இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது கூட இந்த 220 இருக்குல்ல, அது கூட நான் ட்ரை பண்ணுவேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடைக்குது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா போவேன். இல்லைன்னா இதுல வந்து ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகணும், அது ஒண்ணுதான் நான் ட்ரேட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும் நாளைக்கு நம்ம ட்ரேடிங் செஷன். ஸோ நான் இது மறுபடியும் சொல்றேன், நான் சிபில் ரிஸ்க் அட்வைசரி கிடையாது. உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், உங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இது வந்தா மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கீழே இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணீங்க. கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கு, முடிஞ்சா அதை வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க. ஓகே? ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எதனா இருந்ததுன்னா நான் அதை வந்து ஷேர் பண்றேன். ஓகே? உங்க சோஷியல் நெட்வொர்க்ல முடிஞ்ச அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.